அது உருவாக்கின மர்ஹூம் ஏலம் இப்ராஹிம் ஹசரத் அவங்களுடைய ஆசை என்னென்றால் சம்பந்தப்பட்டது ஐடியோட சம்பந்தப்பட்ட எக்ஸிபிஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சியாஸ் உஸ்தாத். அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன விசேஷம்? இந்த சியாஸ் உஸ்தாத், நான் கேள்விப்பட்டேன் ஆயிஷா காலேஜ்ல ஒரு மெகா எக்ஸிபிஷன் ஒன்று செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க கேள்விப்பட்டீங்க, பெரிய செய்தி. மாஷாஅல்லாஹ். மாவனல்ல ஆயிஷா சித்திகால உண்மையிலே இப்ப 25 வருஷம் பூர்த்தியை முன்னிட்டு நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு மேனேஜ்மெண்டால யோசிக்கிறாங்க. அதுல முதன்மையான ஒரு விஷயமாக மாபெரும் குடும்பம் சார்ந்த இஸ்லாமிய குடும்பத்தின் அடிப்படைகளை மையமாக வச்ச ஒரு மெகா எக்ஸிபிஷனோட செய்யறதுக்கு முடிவு செஞ்சு அதுக்கான முன்னேற்பாடுகள் முஸ்தீபுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரையில 85% விஷயங்கள் மாஷா அல்லான்னு நடந்து முடிஞ்ச நிலையில மிக விறுவிறுப்பாக மாணவிகளாலையும் அதே போல மேனேஜ்மெண்ட் அதே போல ஏனைய உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கலும் ஆயிக்குது. மாஷா அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய வகையான சயின்ஸோட சம்பந்தப்பட்டது ஐடியோட சம்பந்தப்பட்ட எக்ஸிபிஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு எக்ஸிபிஷன், இதுல எப்படி என்ன நிகழ்வு? உண்மையிலே இது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயமாக இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சுருக்கமா சொல்றேன்டால், ஆயிஷா சித்திகாட மிகப்பெரிய மோட்டோ அது உருவாக்கின மர்ஹூம் ஏலம் இப்ராஹிம் ஹசரத் அவங்களுடைய ஆசை என்னென்றால், ஒரு தாயை ஒரு பெண்மணியை வச்சு எப்படி ஒரு குடும்ப உருவாக்கத்தை ஒரு சமூக சீர்திருத்தத்தை எப்படி உருவாக்கலாம், அதுக்கான அடித்தளமா ஒரு பெண்ணை எப்படி ஆளாக்கி எடுக்கலாம் என்று அந்த அடிப்படையாக வச்சு எங்களோட மோட்டோ கூட ரிஃபாசர் தாயொரு பாசரை சிறந்த ஒரு தாய் உருவானால் சீரிய ஒரு சமூகம் உருவாகும் என்று அந்த கான்செப்டை வச்சு நாங்க கண்குளிர்ச்சியான அருள்மிகு குடும்பம் இன்பம் நிறைந்த இல்லம் என்ற ஒரு தீமைக்கு இல்ல 8 யூனிட்டுகளை கொண்ட ஒரு பெரிய ஒரு கண்காட்சி இன்ஷா அல்லாஹ் காட்சிப்படுத்துறதுக்காக முடிவு செஞ்சுக்கிறோம். உண்மையிலே ஒரு சந்தோஷமான சமூகத்துக்கு ஒரு ஃபேமிலி இஸ்லாமிக் ஃபேமிலி எப்படி வாழணும்ன்ற ஒரு கான்செப்டை கொடுக்கறேன்னு நான் நினைக்கிறேன். இதை எப்ப நீங்க இந்த எக்ஸிபிஷன் எக்ஸ்பீட் பண்ண போறீங்க? அதுக்கான இந்த எக்ஸிபிஷனை பொறுத்தவரையில வரக்கூடிய மாதம் 7ஆம் திகதி தொடக்கம் 11ஆம் திகதி வரையில நாங்க எக்ஸிபிட் பண்றதுக்கான முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில அது எந்தெந்த வழிமுறைகளை அதை புக் பண்ணி வரலாம், யார் யார் வரலாம், எப்ப வரலாம் என்ற டீட்டெயில்ஸ் கூட எங்களோட மீடியா யூனிட் கூடாக சோசியல் மீடியால மாஷா அல்லாண்டு பப்ளிசிட்டி பண்ணப்பட்டீங்க. அதை பற்றிய விவரங்கள் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சகலதும் பேசிக்குது. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கிறேன் ஸ்டாஃப் எல்லாரும் ஃபுல் பிஸியா இருப்பாங்க இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி. என்றால் முழு ஸ்ரீலங்கால இருந்தும் இங்க படிக்கிற மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவங்களோட ரிலேஷன்ஸ் வேர்ல்ட் கேர்ள்ஸ் இப்படி எல்லாரும் இங்க சமூகம் தருவார்கள். அவர்களுக்குரிய அவ்வளவு ஏற்பாடுகளும் இங்க செஞ்சிருக்கீங்க. சகல ஏற்பாடுகளும் எல்லாம் நீங்க சொன்னது போல எல்லா கேட்டகரிஸ்க்குள்ள எங்கள்கிட்ட படிச்சுட்டு போன மாணவிகள், படிக்க வர விரும்புகிற மாணவிகள், அதே போல குடும்பங்கள் ஏற்கனவே அவுட் ஆகின இப்ப படிச்சு கொண்டிருக்கிற எல்லா குடும்பம் சகிதம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த கண்காட்சியை பார்க்க வருவாங்க, பயன் பெறுவாங்கன்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதை கைகூட செய்வான் என்ற பெரிய ஒரு நம்பிக்கையும் எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்க பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே உங்களை சந்திச்சது மிச்ச சந்தோஷம். நானும் என் குடும்பத்தோட இன்ஷா அல்லாஹ் 7ஆம் தேதி வாரத்துக்கு ட்ரை பண்றேன். கட்டாயம். பாரக்கல்லாஹு ஃபீக். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.